ஆன்மீக உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற பதிவு நாளைய தினம் 5/6/2024 புதன்கிழமை கிருத்திகை நட்சத்திரத்தோடு சேர்ந்து வரக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாள். கார்த்திகை நட்சத்திரம் அப்படிங்கிறது முருகப்பெருமானுக்கு உகந்த ஒரு நட்சத்திரம். அதுவும் புதன்கிழமையோடு சேர்ந்து வரக்கூடிய இந்த கார்த்திகை நட்சத்திரத்தை நம்ம தவற விடாமல் முருகப்பெருமானை வழிபட்டோம் அப்படின்னா முருகப்பெருமானின் அருளோடு புதன் பகவானின் அருளும் நமக்கு கிடைக்கும். இதனால் கல்வியிலும் செல்வத்திலும் நம்ம சிறந்து விளங்கலாம். நாளைய தினம் செய்யக்கூடிய ஒரு எளிமையான வழிபாட்டை தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். செல்வ செழிப்போடு வாழணும் அப்படின்னு நினைக்கிறவங்க பணம் ஒன்று இருந்தால் மட்டும் போதாது, பணத்தோட சில 15 செல்வங்களும் நமக்கு கிடைக்கணும். அப்போ தான் நம்மளால் நிறைவான ஒரு வாழ்க்கையை வாழ முடியும். இப்படி 16 செல்வங்களையும் ஒரு சேர பெறுவதற்கு முருகப்பெருமானை நம்ம மிகவும் எளிமையான முறையில் வழிபட்டாலே போதும். முருகப்பெருமானுக்குரிய கார்த்திகை நட்சத்திர நாள் அன்னைக்கு புதன் பகவானுக்குரிய வெந்தயத்தை வைத்து இந்த முறையில் நம்ம பரிகாரம் செய்தோம் அப்படின்னா அனைத்து விதமான செல்வங்களையும் நம்ம பெறலாம். மாதத்திற்கு ஒரு முறை வரக்கூடிய கார்த்திகை நட்சத்திர நாள் அன்னைக்கு முருகப்பெருமானை மனசார நினைத்து வழிபாடு செய்தோம் அப்படின்னா முருகப்பெருமானின் அருள் பரிபூரணமாக நமக்கு கிடைக்கும். முழு உபவாசம் இருந்து கார்த்திகை நட்சத்திரத்தன்னைக்கு மாலை நேரத்தில் முருகப்பெருமானின் அபிஷேக ஆராதனைகளை பார்த்துட்டு விரதத்தை முடிக்கிறது நல்லது. ஆனால் பலருக்கும் உடல்நல காரணமாக இது மாதிரி இருக்க முடியாது. அப்படிப்பட்டவங்க இயன்றளவு விரத முறையை கடைபிடித்து முருகப்பெருமானை வழிபடலாம். நாளைய தினம் புதன்கிழமை அன்று காலையிலேயே எழுந்து சுத்தமாக குளிச்சுட்டு முருகப்பெருமானின் படத்தை சுத்தம் செய்யுங்க. அவருக்கு சந்தனம் குங்குமம் வைத்து அவருக்குரிய மலர்களால் அலங்காரம் செய்யுங்க. அதுக்கப்புறம் அவருக்கு உகந்த பாடல்களை நீங்கள் பாராயணம் செய்யுங்க. இயன்றவங்க நாளைய தினம் முருகப்பெருமானின் கோவிலுக்கு போயிட்டு அவங்களுக்கு நெய் தீபம் ஏற்றி வழிபடலாம். மாலை நேரத்தில் வீட்டில் முருகப்பெருமானின் சிலை அல்லது வேலிற்கு நம்மளால் முடிந்த அபிஷேகங்களை செய்து மலர்களால் அர்ச்சனை செய்யலாம். அர்ச்சனை செஞ்சு முடித்ததுக்கப்புறம் முருகப்பெருமானுக்கு முன்னாடி ஒரு நட்சத்திரம் கோலம் போடுங்க. அதில் 6 விளக்கில் நெய் ஊற்றி தீபம் ஏற்றுங்க. இப்படி தீபம் ஏற்றி முடித்ததுக்கப்புறம் ஒரு பச்சை நிற துணியை எடுத்துக்கோங்க. அதில் 1 ஸ்பூன் அளவுக்கு வெந்தயத்தை போடுங்க. அதை ஒரு சின்ன மூட்டையாக கட்டி உங்களுடைய வலது கையில் வைத்துக்கிட்டு 16 செல்வங்களும் பெற்ற நிறைவான வாழ்க்கை வாழணும் அப்படின்னு முருகப்பெருமானை மனசார வேண்டிக்கோங்க. இந்த வெந்தயம் முடித்த முருகப்பெருமானோட பாதத்தில் அப்படியே வச்சுடுங்க. முருகப்பெருமானுக்கு மறக்காமல் நாளைய தினம் இந்த ஒரு நெய்வேத்தியத்தை கண்டிப்பாக வைங்கங்க. பாசிப்பருப்பு நெய்வேத்தியம் தாங்க ரொம்ப ரொம்ப விசேஷமானது. அதுவும் நாளைய தினம் புதன்கிழமையில் நீங்கள் இது வைக்கிறதுங்கிறது சிறப்பு. பாசிப்பருப்பு வைத்து ஒரு நெய்வேத்தியம் வைத்து வழிபடுங்க. நாளைய இரவு முழுவதும் இந்த வெந்தய மூட்டை அப்படியே பூஜை அறையிலே இருக்கட்டும். மறுநாள் காலையில் எப்பொழுதும் போல் எழுந்து சுத்தமாக குளித்து முடிச்சுட்டு இந்த மூட்டையை எடுத்து பணம் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த இடத்துல நீங்கள் வைங்க. பணப்பெட்டியில் பணம் இருக்கக்கூடிய பர்ஸில் நகை இருக்கும் இடத்துல நீங்கள் இந்த முடிச்சை நீங்கள் வைக்கலாம். இதை மாதத்திற்கு ஒரு முறை இந்த வெந்தயத்தை மாற்றினா போதும். மாதத்தின் முதல் புதன்கிழமைங்கிறதுனால அடுத்த மாதம் இப்போ நம்ம பண்ணியிருக்கோம். அடுத்த மாதம் வரக்கூடிய முதல் புதன்கிழமை அன்னைக்கு இந்த மூட்டையை நீங்கள் மாற்றலாம். இதில் இருக்கக்கூடிய வெந்தயத்தை கால்படாத இடத்துல போட்டுடுங்க. அந்த துணியை மறுபடியும் சுத்தம் செய்து நீங்கள் பயன்படுத்திக்கலாம். இந்த முறையில் நீங்கள் முருகப்பெருமானை வழிபாடு செய்தீங்க அப்படின்னா இந்த ஒரு வெந்தய பரிகாரம் செய்யும் பொழுது முருகப்பெருமானின் அருள் நமக்கு முழுவதும் கிடைக்கும். ஞானமும் செல்வமும் கிடைக்கும். சிறப்பான வாழ்க்கையை நம்ம வாழலாம். 16 செல்வங்களையும் நமக்கு நிறைவாக பெற்றுத்தரும் எளிமையான ஒரு பரிகாரம் தான் இந்த வெந்தய பரிகாரம். 16 செல்வங்களும் நம்ம பெறத்துக்கு இந்த வெந்தய பரிகாரத்தை செய்தாலே போதும். நமக்கு அனைத்து வித செல்வங்களும் நம்ம வீடு தேடி வரும். நாளைய தினம் மறக்காமல் நாளைய தினம் இந்த ஒரு வழிபாட்டை செய்து பாருங்கள். வீட்டிலிருந்தே மிக மிக எளிமையான முறையில் நம் வீட்டில் 5 பெட்டியில் இருக்கக்கூடிய இந்த ஒரே ஒரு பொருளை
நீங்கள் யூஸ் பண்ணி நீங்கள் நாளைய தினம் இதை வைத்து நீங்கள் ஒரு சின்ன பரிகாரம் செய்து பாருங்கள். கண்டிப்பாக முருகப்பெருமானின் அருள் உங்களுக்கு முழுவதும் கிடைக்கும். கிருத்திகை நட்சத்திரமும் புதன்கிழமையும் சேர்ந்து வரக்கூடிய ரொம்பவே அருமையான நாளுங்க. மறக்காமல் நாளைய தினம் முருகப்பெருமானை நினைத்து பண்ணுங்க. நிச்சயமாக முருகப்பெருமான் உங்களுக்கு அனைத்து வித செல்வங்களையும் வாரி வழங்குவாங்க. முருகப்பெருமானை மனசார முழு மனதோடு நம்புங்க. கருணை கடலே கந்தா போற்றி இந்த ஒரு ஸ்லோகத்தை எப்பொழுதும் சொல்லிக்கிட்டு வாங்க. நிச்சயமாக கந்த பெருமான் நமக்கு அனைத்து வித செல்வத்தையும் வாரி வாரி வழங்குவாங்க. அனைத்து வித எல்லாமே நமக்கு ஒரு சேர கிடைக்குங்க. மனசார நீங்கள் முருகப்பெருமானை பிரார்த்தனை பண்ணுங்கள். மறக்காமல் நாளைய தினம் இதை செய்து பாருங்கள். முருகப்பெருமானின் அருளில் எப்பொழுதும் உங்கள் வீட்டில் செல்வ செழிப்பும் ஆரோக்கியமும் மகிழ்ச்சியும் நிலைத்திருக்கட்டும். நன்றி.